ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கல்யாண வீடுகளில் ஹோட்டலுக்கெலாம் போனோன்னா சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சாம்பார் தருவாங்க. அது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இதில் ஒரு 3 விதமான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸோட கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்லேயும் இதே அளவுகளோடு செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அதனுடைய நிறமாக இருக்கட்டும், மணமாக இருக்கட்டும், சுவையாக இருக்கட்டும், அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 5 பேருக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் செய்ய போகிறேன். அதற்கு முதல்ல இந்த சைஸில் புளி எடுத்துருக்கேன். ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது புளி, இந்த சைஸ் மட்டும் போதும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம எப்படியா இருந்தாலும் சாம்பார் செய்கிறோன்னா கண்டிப்பாக சாதம் செய்வோம்ல. சாதம் செய்யறதுக்கு அரிசியை கழுவிட்டு ஊற வைப்போம். ஒரு 3 தடவை 4 தடவை அரிசியை கழுவின பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வைப்போம்ல. அந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊறின அரிசி தான் இது. அந்த தண்ணீரை மட்டும் நம்ம இப்போ வடிகட்டிக்க போகிறோம். இந்த தண்ணீர் தான் இதில் முதல் டிப்பு. இந்த தண்ணீர் தான் அந்த சுவையை பல மடங்கு கூட்டும். இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக கடாயில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 10லேருந்து 15 போல் வெந்தயம் சேர்த்துக்குங்க. நிறைய சேர்த்துறாதீங்க. இப்போ நம்ம தாளிக்க போகிறது கிடையாது. இப்போ இதில் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே 10 போல் சின்ன வெங்காயம் 2ஆக வெட்டிட்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் கல்யாண சாம்பார் அப்படின்னாலே கண்டிப்பாக சின்ன வெங்காயம் பயன்படுத்துவாங்க. அதுதான் அந்த சாம்பாருக்கே உரிய ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி வதக்கி விட்டுங்க. அடுத்ததாக 2 பல்லு பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இது ஒரு டிப்பு, நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அடுத்ததாக வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு சிவந்து வரட்டும். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ அதையும் கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகள் தான் சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் முருங்கைக்காய், ஒரு கேரட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு 7-8 போல் பீன்ஸ், ஒரு கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இந்த காய்கறிகள் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு இதில் மாங்காய் சேர்க்க போகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது நீர் காய்கறிகள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மாங்காய் இப்போ சேர்க்கக்கூடாது, இந்த சமயத்தில் சேர்த்தா கரைஞ்சிரும். அதனால் நம்ம அதை கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், காய்கறிகள் ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கணும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. உங்ககிட்ட சாம்பார் பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இந்த டிப் ரொம்ப முக்கியம். நம்ம தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம்ல, அது நல்ல ஒரு நிறம் கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுவையும் கொடுக்கும் இந்த இடத்துல. அது குழம்பு மிளகாய் பொடி, கடையில் விற்கிற மிளகாய் பொடி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இல்லை வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சேர்த்த பிறகு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் நம்ம அரிசி கழுவுன தண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்குங்க. கூடவே இன்னும் கொஞ்சம் அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்குங்க. நம்ம மறுபடியும் உப்பு பெருங்காய பொடி கடைசியாக சேர்க்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா அந்த காய் கிட்டத்தட்ட 80% நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம், அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு ரொம்ப மசிய வேக வச்சிடக்கூடாது. அதாவது அங்கங்கே பருப்பு அப்படியே திரியாக தெரியணும். அப்போ தான் அந்த சாம்பாரினுடைய அந்த டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ஒரு டிப்பு, இதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், அங்கங்கே அப்படியே அந்த பருப்பு லைட்டாக அப்படியே உடஞ்ச மாதிரி தெரியுதுல்ல, இதுதான் சரியான பதம். அந்த மாதிரி நான் வெறும் பருப்பு மட்டும்தான் வேக வச்சுருக்கேன். கூட மஞ்சள் பொடி அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கல. ஏன்னா குக்கர் கழுவுறதுக்கு கஷ்டமாயிடும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காய் கிட்டத்தட்ட ஒரு 80% நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு பாதி போல் மாங்காய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது அந்த மாங்காய் கரையாது, அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணீர், கூட அந்த பருப்பு,
இந்த இடத்துல நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஏன்னா காய்கறிகள் கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. மாங்காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்கும். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம நல்லா கொதிக்க வைப்போம். இப்போ பாருங்க சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அடுத்ததா இது இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு பெருங்காயப்பொடி சேர்த்துக்குங்க. ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது பெருங்காயப்பொடி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக கருகி போயிடும். சாம்பார் டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ இது ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ இது நம்ம ஃபைனலாக இதில் தாளித்து கொட்டிடலாம். எப்பவுமே சாம்பார் வந்து கடைசியாக தாளிக்கும் போது தான் அதனுடைய மனம் சுவை ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவுனீங்கன்னா அவ்வளோதான், ஒரு பர்ஃபெக்டான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். செய்யும் போதே 2 தெரு மணக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல வாசனையும் வரும். நீங்கள் ஹோட்டலில் கல்யாண வீடுகள்லாம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா அதே டேஸ்ட், அதே மனம், அதே சுவை அப்படியே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.